கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிரும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, சங்கீதக்காரன் தன்னுடைய விசுவாச அறிக்கையை செய்கிறான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. 2வது காரியம், கர்த்தர் என் வாழ்க்கையில் கிருபை வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாச அறிக்கை. 3வது காரியம், கர்த்தர் எனக்காக செயலாற்றுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் மீது கர்த்தர் கிருபை இருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேலையில் தடைகளை நீக்கி போட்டு அவருடைய கிருபையால் அவருடைய கிரியைகளெல்லாம் நடப்பித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.